إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சாலிஹீன்கள் அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனித ஜும்மாவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இறை இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் பயந்து தக்வா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று விலக்கியவற்றை தவிர்த்து வாழுமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447வது ஆண்டை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். ஒரு ஹிஜ்ரி ஆண்டு எங்களுடைய ஆயுளிலிருந்து சென்று மீண்டும் ஒரு புதிய ஆண்டை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். கடந்த வருடம் எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் எங்களை விட்டும் சென்று விட்டார்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த பூமியில் இன்னும் வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். ஆனால் அடுத்த கணம் அடுத்த வருடம் எங்களில் எத்தனை பேர் தங்கியிருப்போம் என்பதை எங்களால் சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த ஹிஜ்ரி ஆண்டை நாங்கள் எப்படி வரவேற்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக நாங்கள் இந்த தருணத்தை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் ஆரம்பத்தில் ஓதிய அல் குர்ஆன் வசனம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விசுவாசிகளை பார்த்து கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை அந்த மறுமைக்காக வேண்டி எதனை முன்வைத்துள்ளது சேர்த்துள்ளது என்பதை சிந்தித்து பார்க்கட்டும், நோக்கி பார்க்கட்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் நான் மறுமைக்காக வேண்டி எதை சம்பாதித்துள்ளேன் என்று முஹாசபா செய்யக்கூடிய ஒரு கட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. அதே நேரம் முஸ்லிம் உம்மத் மிகவும் ஒரு மோசமான ஒரு நெருக்கடி நிலையை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் நாங்கள் இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டை எதிர்கொள்கின்றோம். அந்த வகையில் முஸ்லிம் உம்மத்தின் ஒவ்வொருவரும் அங்கத்தவர் என்ற வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எனக்காக வேண்டியும் என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் முஸ்லிம் உம்மத்துக்காக வேண்டியும் நாங்கள் எப்படி கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டிய, முஹாசபா செய்ய வேண்டிய ஒரு கட்டமாக
நாங்கள் இந்த கட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை முஸ்லிம் உம்மத் எத்தகைய ஒரு நிலையை அடையும் என்பதை அவர்கள் கூற முற்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எப்படி மிருகங்கள், வெறி பிடித்த மிருகங்கள் ஒரு உணவு தட்டை நோக்கி வந்து அந்த உணவை பங்கிட்டுக் கொள்வதற்காக வேண்டி எப்படி பாய்ந்து வருவார்களோ அதே போன்றுதான் உம்மத்துக்கள், மனித சமூகங்கள் இந்த முஸ்லிம் உம்மத்தை நோக்கி பாய்ந்து வரும் என்று கூறினார்கள். அதன் கருத்து என்ன? இந்த முஸ்லிம் உம்மத்தின் நிலங்களை சூறையாடுவதற்காக வேண்டியும், இந்த முஸ்லிம் உம்மத்தின் வளங்களை சூறையாடுவதற்காக வேண்டியும், இந்த முஸ்லிம் உம்மத்தின் ஈமானை பறிப்பதற்காக வேண்டியும், அதன் இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக வேண்டியும் பல சமூகங்கள் எங்களை நோக்கி பாய்ந்து வரும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படி வர்ணித்து காட்டினார்கள். எப்படி மிருகங்கள் உணவு தட்டுக்களை வந்து பாய்ந்து வந்து அந்த உணவுகளை தங்களுக்கு மத்தியிலே எப்படி பங்கிட்டுக் கொள்ளுமோ, அதற்காக வேண்டி எப்படி சண்டையிட்டுக் கொள்ளுமோ, அதே போன்றுதான் சமூகங்கள் உங்களை நோக்கி பாய்ந்து வந்து அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று ஒரு சஹாபி கேட்டார், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அந்த கால பிரிவிலே ஒரு சொற்ப தொகையாக இருப்போம் என்பதனாலா இப்படி அந்த சமூகங்கள் எங்களை ஆக்கிரமிப்பார்கள் என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கதீர், நீங்கள் அந்த காலத்திலே நீங்கள் மிக அதிகமான தொகை கொண்டவர்களாயிருப்பீர்கள் சொன்னார்கள். இன்று முஸ்லிம் உம்மத் 200 கோடி முஸ்லீம்கள், உலக சனத்தொகையிலே 25% முஸ்லீம்களை கொண்ட இந்த முஸ்லிம் உம்மத் இன்று இப்படித்தான் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிறகு சொன்னார்கள், வலக்கின்னக்கும் உஸாஉன் கஉஸாஇஸ் ஸைல், அதாவது வெள்ளத்திலே அடிபட்டு செல்லக்கூடிய சருகுகளை போன்று இந்த உம்மத் காணப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது காணப்பட்ட அந்த அச்சத்தை, அந்த பயத்தை எதிரிகளுடைய உள்ளங்களில் இருந்து அப்படியே எடுத்து விடுவான். அதே போன்று உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா பலவீனத்தை போட்டு விடுவான் என்று அவர்கள் கூறிய பொழுது அந்த ஒரு தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறக்கூடிய அந்த பலவீனம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்று சொன்னார்கள். இந்த உம்மத் உலகத்தை நேசித்து உலக இன்பங்களுக்கு பின்னால் சென்று மௌத்தை வெறுக்கக்கூடிய நிலைக்கு வருவதுதான் இதற்கான காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முக்கியமான காரணங்களை அடையாளப்படுத்தி கூறினார்கள். எனவே இப்படி இத்தகைய ஒரு சோதனையை முஸ்லிம் உம்மத் வரலாற்றின் பல காலகட்டங்களிலே சந்தித்து வந்திருக்கின்றது. அத்தகைய ஒரு மகத்தான சோதனையைத்தான் இந்த முஸ்லிம் உம்மத் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இது ஒரு புதிய விடயம் அல்ல. முஸ்லிம் உம்மத்துக்கு வரலாறு முழுக்க பல காலகட்டங்களிலே முஸ்லிம் உம்மத் எதிர்கொண்ட ஒரு சோதனை தான் இன்றும் அந்த சோதனையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். இது சொல்லக்கூடிய பாடம் என்னென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அது ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் முழு முஸ்லிம் உம்மத்துக்கும் இந்த உலகம் ஒரு சோதனை களமாக காணப்படுகின்றது. எனவே இந்த சோதனை களத்திலே நாங்கள் மறுமைக்காக வேண்டி எப்படி வாழப்போகின்றோம், எதை நாங்கள் சேர்த்து வைக்கப் போகின்றோம் என்பதற்கான ஒரு சோதனை களமாக இந்த உலகம் எங்களுக்கு காணப்படுகின்றது. எனவே சோதனைகளும் எங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகளும் அடிகளும் எங்களுக்கு ஒரு புதிய விடயம் அல்ல. மாற்றமாக இந்த சோதனைகளையும் தடைகளையும் தண்டனைகளையும் இந்த முஸ்லிம் உம்மத் சந்தித்துக் கொண்டு வந்திருக்கின்றது. நவீன காலத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலான எழுச்சி அது கடந்த நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை நோக்கி வர தலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தின் பால் கவரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலைகளை சகிக்க முடியாத
இஸ்லாத்தின் எதிரிகள் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி, இந்த முஸ்லிம் உம்மத்தை ஒழிப்பதற்காக வேண்டி அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இந்த உலக வாழ்க்கையின் இயல்பாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, மிக சுருக்கமாக சொல்ல போனால் ஜியோனிச சக்திகள் அவர்கள் கனவு காணக்கூடிய அந்த விரிந்த சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இன்று இஸ்லாத்தின் எதிரிகள் இன்று பல்வேறு அனர்த்தங்களையும் துன்பங்களையும் முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு சொல்லக்கூடிய மகத்தான நற்செய்திகள் காணப்படுகின்றன. அந்த மகத்தான சுப செய்திகளை இந்த முஸ்லிம் உம்மத் மறக்கின்ற பொழுது நாங்கள் இந்த சோதனைகளையும் இந்த அடிகளையும் இந்த தண்டனைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், குந்தும் கைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மக்களுக்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட ஒரு சிறந்த சமூகமாக காணப்படுகின்றீர்கள். இந்த உம்மத்தின் ஒரு தலையான ஒரு அடிப்படையான சிறந்த பண்பு இது கைர உம்மத், இது சிறந்த சமுதாயம். எனவே இந்த சிறந்த சமுதாயம் என்ற பண்பை நாங்கள் இழக்குகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த கண்ணியத்தை இஸ்ஸத்தை இழந்து விடுகின்றோம். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்றான், வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா, நாங்கள் அப்படியே உங்களை ஒரு நடுநிலையான சமூகமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஏன்? லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை ஒரு நடுநிலையான சமூகமாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம். இந்த நடுநிலை சமூகம் என்ற பண்பை நாங்கள் விளக்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களை சோதிக்கின்றான். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் பலவீனமடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் இந்த பூமியிலே நீங்கள் தான் மிக உயர்ந்த சமூகம், மிக உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். இந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய நற்செய்திகளின் மூலமாக இந்த முஸ்லிம் உம்மத் விளங்க வேண்டிய அடிப்படை என்ன என்றால், இந்த முஸ்லிம் உம்மத் வெற்றியை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால், தன்னுடைய கண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அது வெறுமனே முயற்சி செய்யாமல் பாடுபடாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. மாற்றமாக வெற்றிக்கான அடிப்படைகள் என்ன, வெற்றிக்கான காரணிகள் என்ன, அவற்றை அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக தெளிவாக விளக்கி காட்டுகின்றான். எனவே அந்த வெற்றிக்கான காரணிகள், அந்த வெற்றிகளை பெற்றுக்கொள்வதற்கான கண்ணியத்தை மீண்டும் மீள பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை காரணங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அல் குர்ஆனிலே மிகவும் திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அவற்றை எல்லாம் அடையாளப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த ஆழமான ஈமான், அந்த ஆழமான நம்பிக்கையை முஸ்லிம் உம்மத் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கூறுகின்றான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களுக்கு மத்தியிலே ஈமான் கொண்டு நல்லமல் புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றான். அந்த வாக்குறுதி என்ன? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே ஒரு ஆட்சி பொறுப்பை, கிலாஃபத்தை கொடுப்பான். எப்படி முன்னர் வாழ்ந்த சமூகங்களுக்கு அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்தானோ அத்தகைய ஒரு கிலாஃபத்தை, ஆட்சி பொறுப்பை அல்லாஹ் தஆலா எப்பொழுது முஸ்லிம்கள் ஈமான் பலமான ஈமான் நல்ல அமல்களை அவர்கள் எப்பொழுது ஈட்டிக் கொள்கின்றார்களோ அப்பொழுது அவர்களுக்கு இந்த பூமியிலே அதிகாரமும் அவர்களுக்கு ஆட்சியும் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, முஸ்லிம் உம்மத் எப்பொழுதும் வெற்றியை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே அடிப்படையிலே ஒற்றுமை, ஐக்கியம் தேவை என்பதை அல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்துகின்றான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். முஸ்லிம் உம்மத்தின் ஐக்கியத்தை இதன் காரணமாகத்தான் எதிரிகள் குலைத்தார்கள். முஸ்லிம் உம்மத் இன்று பல்வேறு மதுஹபுகளின் அடிப்படையிலே, அதே போன்று அரசியல் ரீதியாக, இன ரீதியாக, பிரதேச ரீதியாக பல்வேறு பிரிவுகளை ஏற்படுத்தி
இந்த முஸ்லிம் உம்மத்தின் ஐக்கியத்தை குலைப்பதற்கான காரணம் இந்த முஸ்லிம் உம்மத் மீண்டும் தன்னுடைய அந்த கண்ணியத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம் உம்மத்தின் வெற்றிக்கான அடிப்படையான இரண்டாவது காரணம் ஐக்கியம், ஒற்றுமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, முஸ்லிம் உம்மத்தின் வெற்றி வெறுமனே அற்புதமாக எங்களுக்கு கிடைக்க முடியாது. மாற்றமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பௌதீக விதிகளை, பௌதீக ஒழுங்குகளை முஸ்லிம் உம்மத் கட்டாயம் பேண வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அந்த வகையில் தான் நாங்கள் கல்வி ரீதியாக, ஊடகம் என்ற அடிப்படையிலே, விஞ்ஞானம், தொழில்நுட்பங்கள், இப்படி எல்லா துறைகளிலும் முஸ்லிம் சமூகம் ஏனைய சமூகங்களை விட மேலோங்கி காணப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். வஅஇது லஹும் மஸ்ததஅத்தும் மின் குவத்தின், உங்களுக்கு முடியுமான சக்திகள், உங்களுக்கு முடியுமான சக்திகளை கொண்டு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். முடியுமான சக்திகள் என்றால் என்ன? அது வெறுமனே ஆயுதங்கள் மட்டுமல்ல, அது வெறுமனே ஆயுத தொழிற்சாலைகள் மட்டுமல்ல. மாற்றமாக எங்களுடைய சக்தி என்பது கல்வி ரீதியான முன்னேற்றங்கள் எங்களுடைய ஒரு சக்தி, விஞ்ஞான முன்னேற்றங்கள் எங்களுடைய ஒரு சக்தி, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எங்களுடைய ஒரு சக்தி, ஈமானிய உணர்வு எங்களுடைய ஒரு சக்தி. இப்படி எல்லா வகையிலும் ஊடகங்கள் ஒரு மகத்தான சக்தி. இப்படி எல்லா பகுதிகளிலும் நாங்கள் உலகத்திலே ஒரு சக்தி மிக்க சமூகமாக மாற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். அதே போன்றுதான் முஸ்லிம் சமூகம் இந்த பூமியிலே உலக மோகமின்றி, உலகத்திலே பற்றில்லாமல், மர்மையை மேலாக கருதி வாழக்கூடிய ஒரு சமூகமாக காணப்பட வேண்டும். அந்த சமூகம் மரணத்துக்கு அஞ்சாத சமூகமாக காணப்பட வேண்டும். அந்த சமூகம் எப்பொழுதும் மௌத்தை எதிர்பார்த்து, மௌத்துக்காக வேண்டி தன்னை தயார்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக காணப்பட வேண்டும். இதுதான் வெற்றிக்கான அடிப்படைகள் ஒன்று என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, முஸ்லிம் உம்மத் எப்பொழுதும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் விசுவாசம் உள்ள சமூகமாக காணப்பட வேண்டும். அவர்கள் அந்த விசுவாசத்தை முஸ்லிம் அல்லாத சக்திகளுக்கு வழங்கக்கூடாது என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். எனவே எப்பொழுது அந்த விசுவாசம் முஸ்லிம் அல்லாத சக்திகளுக்கு மாறுகின்றதோ அப்பொழுது இந்த முஸ்லிம் உம்மத் ஒரு கண்ணியம் இழந்த உம்மத்தாக மாறும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த பூமியிலே மிகவும் ஒரு இழிவடைந்த சமூகமாக காணப்பட்டோம். குன்னா அதல்ல உம்மத்தின் என்று சொன்னார்கள். நாங்கள் மிகவும் இழிவான ஒரு சமூகமாக காணப்பட்டோம். எப்பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினான். ஆனால் எப்பொழுது நாங்கள் இஸ்லாம் அல்லாத சக்திகளை கொண்டு நாங்கள் கண்ணியம் பெற முற்பட்டோமோ எல்லாம் அந்த கட்டத்தில் எல்லாம் அல்லாஹு தஆலா எங்களை இழிவுபடுத்தியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் சமூகம் எப்பொழுதும் தன்னுடைய அந்த கண்ணியத்தை, இஸ்ஸத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் எப்பொழுதும் முஸ்லிம்களோடும் இஸ்லாத்தோடும் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள். அந்த வகையிலே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் உம்மத் இன்று இந்த இக்கட்டான நிலையை அடைந்து கொள்வதற்கான அந்த காரணங்களை நாங்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டின் இந்த தொடக்கத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பூமியிலே தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சமூகத்துக்காகவும் பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளான் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல என்பது நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள விடயம். எனவே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. எனவே ஒரு நிஜமான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொருவரும் எதை சம்பாதித்திருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு மகத்தான கட்டமாக இந்த ஹிஜ்ரி ஆண்டின் புதிய வருடம் காணப்படுகின்றது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு அடிக்கடி ஒவ்வொரு ஆத்மாவை நோக்கி பேசுகின்றான். அல்லாஹ் தஆலா வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வரக்கூடிய அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், அதாவது அங்கே அந்த மறுமை நாளையிலே ஒவ்வொரு ஆத்மாவும், குல்லு நஃப்ஸின், அல்லாஹ் தஆலா இங்கே உம்மத் என்று குறிப்பிடவில்லை, முஸ்லிம் உம்மத்தை குறிப்பிடவில்லை, முஸ்லிம் சமூகத்தை குறிப்பிடவில்லை. குல்லு நஃப்ஸ்,
ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மறுமை நாளிலே தான் இந்த பூமியிலே எதை சம்பாதித்தேன் என்பதை அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும். வஹும் லா யுத்லமூன். அந்த மறுமை நாளிலே யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ. மறுமை நாளிலே உங்களுக்கான கூலிகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு நரக விடுதலை பெற்று சொர்க்கத்திலே நுழைகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக குறிக்காட்டுகின்றான். இந்த அல் குர்ஆன் வசனம் நாங்கள் எப்பொழுதுமே கேட்கக்கூடிய வசனம். மக்பராக்களிலே கேட்கின்றோம், எல்லா இடங்களிலும் கேட்கின்றோம். ஆனால் அந்த மரண வாழ்வுக்காக வேண்டி, அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் எதை சம்பாதித்தோம் என்பதை நாங்கள் முஹாசபா செய்கின்றோமா என்றால் நாங்கள் இந்த நேரத்திலே இந்த கேள்வியை கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக விவகாரங்களிலே நாங்கள் ஒரு வருடம் முடிகின்ற பொழுது நாங்கள் கணக்கு வழக்குகளை பார்க்கின்றோம். வியாபாரிகள், தொழிற்சாலை நிர்வாகிகள், இப்படி எல்லோரும் ஒரு வருடம் முடிகின்ற பொழுது கணக்கு வழக்குகளை பார்க்கின்றார்கள், இலாப நஷ்டம் பார்க்கின்றார்கள். இது உலக நியதி, இது பார்த்துத்தான் ஆக வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மகத்தான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தை அடுத்த காலம் அவர்களுக்கு ஈடு செய்ய முடியும். அவர்களுக்கு இலாபம் கிடைத்தால் இலாபத்தை இன்னும் ஈட்டிக் கொள்ள முடியும். ஆனால் எங்களுடைய ஆயுள் சென்று விட்டால் அந்த மறுமைக்காக வேண்டி நாங்கள் எதை முற்படுத்த முடியும் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இது காணப்படுகின்றது. நாங்கள் உலக வாழ்க்கையில் உலக விவகாரங்களில் இலாப நஷ்டம் பார்க்கின்றோம் இருந்தால் அதைவிட மிக முக்கியமான லாப நஷ்டம் பார்க்க வேண்டிய விடயம்தான் மறுமை நாள் விவகாரம். எனவே மறுமை சம்பந்தப்பட்ட அந்த விவகாரத்திலே நாங்கள் எதை ஈட்டி இருக்கின்றோம், என்ன நன்மைகளை ஈட்டிக் கொண்டோம், என்ன தீமைகளை சம்பாதித்துக் கொண்டோம் என்பதை பற்றி நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டிய ஒரு கட்டமாக இந்த ஹிஜ்ரி ஆண்டின் ஆரம்பம் காணப்படுகின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரக வேதனைகளை பற்றி எங்களுக்கு அடிக்கடி சொல்லி அதனை எங்களுக்கு அச்சமூட்டிக் கொண்டே இருக்கின்றான். நரகத்திலே அல்லாஹ் தஆலாவை மறுத்து விதண்டாவாதம் புரிந்து அவர் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தவர்களுடைய நரக வேதனையை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா. அந்த நரகத்திலே அவர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பார்கள், சத்தமிட்டு அழுது கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்ன சொல்வார்கள்? ரப்பனா அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியேற்றுவாயாக என்று கேட்பார்கள். நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். நாங்கள் கடந்த காலங்களிலே பாவங்களை செய்தோம், அந்த பாவங்கள் அல்லாத நல்ல காரியங்களை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று அவர்கள் கூக்குரடுவார்கள், சத்தமிடுவார்கள். என்ன பிரயோசனம், என்ன ஃபாயிதா? உலகத்திலே வியாபாரங்களிலே நஷ்டம் வந்தால் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, அந்த வியாபாரத்தை நாங்கள் ஈடு செய்து கொள்ள முடியும். ஆனால் மறுமையிலே எந்த சந்தர்ப்பம், எந்த சான்ஸும் இல்லை. அல்லாஹ் கூறுகின்றான், அவலம் நுஅம்மிருக்கும், நாங்கள் உங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தரவில்லையா? மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், படிப்பினை பெறக்கூடியவர்கள் படிப்பினை பெற்றார்கள், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கே எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஞாபகம் ஊட்டினார்கள். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் என்று சொன்னால், தன்னை பலவீனப்படுத்தி தான் இந்த பூமியிலே இழிவானவன், அல்லாஹ்வின் அடிமை என்பதை அவன் நினைவு கூர்ந்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுக்காக வேண்டி யார் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் கையிஸ், புத்திசாலி என்று கூறினார்கள். வல் ஆஜிஸ், யார் பலவீனன் என்று சொன்னால், யார் தன்னுடைய மன உச்சையை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள்தான் பலவீனர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறி காட்டினார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே
உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு ஞாபகப்படுத்திய அந்த மகத்தான அந்த செய்தியை நாங்கள் இங்க இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன சொன்னார்கள்? மறுமை நாளையிலே உங்களுக்கான விசாரணை வருவதற்கு முன்பதாக அந்த விசாரணையின் பொழுது உங்களுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. மீண்டும் பூமிக்கு வந்து நல்லமல் செய்யக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் உங்களுக்கு இல்லை. எனவே நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, மறுமையில் உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை கேள்வி கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். ஒரு மகத்தான சந்தர்ப்பம். வதஸையனு லில் அர்தில் அக்பர், மறுமை நாளையிலே உங்களுடைய அமல்கள் அங்கே முன்வைக்கப்பட போகின்றது. பிரசன்டேஷன் அங்கே முன்வைக்கப்பட போகின்றது. அதற்கு முன்பு நீங்கள் இந்த பூமியிலே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். وَإِنَّمَا يَخِفُّ الْحِسَابُ يَوْمَ الْقِيَامَةِ عَلَى مَنْ حَاسَبَ نَفْسَهُ فِي الدُّنْيَا. இந்த உலக வாழ்க்கையிலே யாரெல்லாம் முஹாசபா செய்தார்களோ, தங்களுடைய நன்மை தராசை பற்றி யாரெல்லாம் முஹாசபா செய்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளையிலே கேள்வி கணக்கு மிகவும் இலகுவாக முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு வசியத்தாக கூறியிருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த மகத்தான சந்தர்ப்பம் ஒரு ஹிஜ்ரி ஆண்டை நாங்கள் தாண்டி இன்னும் ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டை வரவேற்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரும் எங்களை முஹாசபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய நல்லமல்கள், பரதான கடமைகள், சுன்னத்தான கடமைகள், ஏனைய குடும்ப விவகாரங்கள், சமூக விடயங்கள், இவை அனைத்திலும் நான் எதனை முன்வைத்திருக்கின்றேன், மறுமைக்காக நான் எதனை முன்வைத்திருக்கின்றேன் என்பதை பற்றி நாங்கள் முஹாசபா செய்து நாங்கள் அடுத்த அந்த ஆண்டை மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மறுமைக்கான வெற்றிக்கான ஆண்டாக அமைப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று இந்த கடந்து போகக்கூடிய இந்த ஆண்டின் இறுதி நாட்களை நல்லமல்களை கொண்டு நாங்கள் விடைபெறச் செய்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். இந்த இறுதி நாட்களில் நான் செய்யக்கூடிய அந்த நல்லமல்களின் மூலமாக நாங்கள் இந்த ஆண்டுக்கு நாங்கள் பிரியாவடை கொடுப்போம். அதே போன்று வரக்கூடிய புதிய ஆண்டை நாங்கள் அந்த ஆண்டின் முதல் மாதம் சாதாரண மாதம் அல்ல, வரக்கூடிய புதிய ஆண்டின் மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம், புனித மாதங்களில் ஒன்று. அதிலும் அந்த புனித மாதங்களில் இன்னும் ஒரு விசேஷமான மாதம், அது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று புகழ் பெற்ற மாதம். அந்த மாதத்தை நாங்கள் இறை வழிபாடுகளுடன் கழிக்க முயற்சிப்போம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அந்த புதிய ஆண்டை நல்லமல்களை கொண்டு கழிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் கரீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பிஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு